தமிழகத்தில் வெப்பநிலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது பொதுமக்களுக்காக. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். தமிழக பொது சுகாதாரத்துறையின் இந்த எச்சரிக்கையில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல கோடை வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வட மாவட்டங்கள்ல வெப்ப அலையின் தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் நீண்டகால முன்னறிவிப்பை தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல வெப்ப அலையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. இதுல காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள், இணை நோய் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணிகள் கட்டாய தேவைக்கு சென்றால் குடை மற்றும் உடல் முழுவதும் மறைக்கும் அளவிற்கு பருத்தி ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டிட வேலை மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கடும் வெயில்ல பணியாற்ற வேண்டாம் எனவும், வெயில் காலங்கள்ல வெண்மை நிற அல்லது வெளிர் நிற பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் எனவும், ஜீன்ஸ், லெகின்ஸ் உள்ளிட்டவற்றை அணிய வேண்டாம் எனவும், கருப்பு நிற ஆடைகளையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 2.5 லிட்டர் சிறுநீர் கழிக்கும் அளவிற்கு நீரை பருக வேண்டும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வெயிலில் நின்றுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பவர்கள் 5 லிட்டர் வரை முடிந்த அளவுக்கு குடிநீரை கூடுதலாக குடிக்க வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இளநீர், பழச்சாறு, தர்பூசணி, நுங்கு மற்றும் சுத்தமான சுகாதாரமான பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடல் சூடு, தோலில் எரிச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி உள்ளிட்டவை ஏற்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும், அதிக வெப்பத்தால் ஏற்படக்கூடிய வெப்ப பக்கவாதம், ஹீட் ஸ்ட்ரோக் நிலவக்கூடிய நிலையில நீர்ச்சத்து குறைபாட்டினால மயக்கம், வாந்தி, உடல் சோர்வு உள்ளிட்டவை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும், சிறுநீரக செயலிழக்கவும் வாய்ப்பு இருப்பதாக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து 2 நாட்களுக்கு அதிகமாக வெயிலில் இருந்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு சிறுநீரக செயலிழக்க வாய்ப்பு இருப்பதால பொதுமக்கள், குழந்தைகள், பெரியவர்கள், கர்ப்பிணிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு சுகாதாரத்துறை வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறாங்க. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.